30/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இன்று மாலை 4:36 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை பிரதமை திதி மதியம் 12:51 வரை, பின்பு துதியை திதி. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சந்திரன், ராகு, சனி, சுக்கிரன். இன்று மாலை 4:36 மேல் மீன ராசியில் இருக்கும் சந்திரன் மேஷ ராசிக்குள் பிரவேசிப்பதால் சிம்ம ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருந்தாலும் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், ராகு, சனி, சுக்கிரன் இந்த 5 கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு தொழிலில் தனவரவு அதிகமாக இருக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு. எனினும் தொழில் செய்யும் இடத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வர வாய்ப்பும் உள்ளது. தடுமாற்றங்களும் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத விரய செலவுகளால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். தேவையில்லாத கவலைகளும் சில சமயம் உங்களை சூழ்ந்துவிடும். எதற்காக கவலை? என்ன செய்வது, ஏது செய்வது, வாங்கின கடனை எப்படி திருப்பி அடைப்பது, எங்கிருந்து பணம் வரும், இந்த தொழிலுக்கான பணம் என்ன செய்ய முடியும், இதை பற்றியெல்லாம் யோசனை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தொழில் மூலமாக உங்களுக்கு பயணங்களால் எதிர்பார்த்த பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களின் வருகையும் திருமண பேச்சுவார்த்தைகளும் அதற்கான செலவுகளால் நீங்கள் சற்று துயரப்படுவீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் வருவதற்கு சற்று தாமதமாகும். எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு திடீரென்று கிடைத்தாலும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் சற்று பயணங்களும் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் ஒரு சிலருக்கு உண்டு. கேஸ் வழக்குகளால் சற்று தடுமாற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் பெரியவர்கள் மூலமாக சற்று நிம்மதி குறையும் வாய்ப்பும் உண்டாகும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வருவதற்கும் சற்று தாமதமாகும். எதிர்பார்த்த உதவிகளும் சற்று தடங்கலாகும். அதனால் இன்று சற்று மனக்குழப்பங்களும் உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்களும் ஏற்பட்டு விலகும். எனினும் கவலை வேண்டாம். மாலை 4:36 மேல் விரயஸ்தானத்திலும் இருக்கும் சந்திரன் உங்களது ராசிக்கு பிரவேசிப்பதால் சற்று தடுமாற்றங்கள் அகல வாய்ப்பும் உண்டு. தொழில் சம்பந்தமாக சில நல்ல வார்த்தைகளும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சிறிது மன அமைதியும் கிடைக்கும். தொழிலில் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும். அதனால் இன்று சற்று கவலைகள் தீருவதற்கு மாலை 4:36 மேல் எதிர்பார்த்த தனவரவும் உங்களுக்கு வந்து சேருவதால் சற்று நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை. சூரியனுடன் சந்திரனும், சந்திரனுடன் ராகு, சனி, சுக்கிரன் இணைந்துள்ளதால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும். பணபலமும் மனபலமும் அதிகமாக இருக்கும். மனதில் சிறு சிறு பிரச்சனைகள் தொழில் ரீதியாக ஏற்பட்டாலும் அதையெல்லாம் மாலைக்கு மேல் சமாளித்து விடுவீர்கள்.
லாபம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நினைத்த காரியங்களும் நடக்கும். எதிர்பார்த்த விதமாக நீங்கள் எதை எதிர்பார்த்து செல்கிறீர்களோ அது உங்களை தேடி வரும் விதமாகவே இருக்கும். அரசு தொடர்பான முயற்சிகள் வெற்றியாகும் விதமாக செய்திகள் உங்களுக்கு வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து விடுவீர்கள். நல்ல பணக்கார நண்பர்களின் உதவியால் புதிய தொழில் தொடங்க யோசனையும் உருவாகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். விருப்பமில்லாத திருமணத்திற்கு உங்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் தேதிகள் நிச்சயிப்பதால் உங்களுக்கு அதனால் சில மனத்தடுமாற்றங்கள் உண்டாகும். தொழில் மூலமாக வெளிநாடு வெளியூர் பயணங்களால் அதிகமான லாபங்கள் உண்டு. உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் மாலை 4:36 மேல் சந்திரன் பிரவேசிப்பதால் உங்களுக்கு சற்று விரய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுடன் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். திருமண சம்பந்தமாக கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதில் நீங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மனைவியின் மூலமாக நகை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் உங்களுக்கு மனக்கலக்கங்களும் மனக்குழப்பங்களும் வரும். தேவையில்லாத செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். முகத்தில் தோன்றும் சில வடுக்கள், காயங்கள் மற்றும் அழகு சம்பந்தமான பிரச்சனைக்கு அதற்கான மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படும். தோல் சம்பந்தமான வியாதிகள், இரத்த சம்பந்தமான வியாதிகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். தொழிலுக்காக பயணங்களும் உண்டாகும். பயணங்களால் வெற்றியும் உண்டாகும். இன்று அதிகமான செலவுகள் மாலைக்கு மேல் வந்து சேரும். தொழிலில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டாகும். வியாபாரம் நன்றாக இருக்கும். சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த தனவரவும் உண்டு. பெண்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். பெண்கள் எதிர்பார்த்தபடி அவர்களுக்கு தேவையானது கிடைப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சூரியனுடன் சந்திரன், ராகு, சனி, சுக்கிரன் இணைந்துள்ளார். உங்களது ராசிநாதனும் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உச்சம் பெற்றுள்ளார். இன்று தொழில் வரவு நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு இன்று அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் தேடி செல்லும் நபர் உங்களை தேடி வருவார்கள். இன்று குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அனைத்தும் தனபரமான விஷயமாகவே இருக்கும். வரவேண்டிய பணத்திற்காக சற்று கலகங்கள் உண்டாகும். வீட்டில் பெரியவர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பிள்ளைகளால் சற்று மனசங்கடங்கள் உங்களை சூழ்ந்திருக்கும். ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் இருப்பதால் உங்களுக்கு தந்தையாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி அனுகூலமான பலன் வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பூமி சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். சகோதரர்களால் உங்களுக்கு இன்று லாபம் தரும் விதமாகவே இருக்கும். உங்களது சகோதரர்களால் இன்று தொழிலில் அதிகமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இன்று மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். குழந்தைகளுடன் குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தாயாரால் நீங்கள் நினைத்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்த உறவினர்கள் மறுபடியும் உங்களிடம் வந்து சேரும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நாட்பட்ட கடனை அடைப்பீர்கள். கடன் தொல்லை உங்களுக்கு அதிகமாக இருந்தது மாறிவிடும். தசமஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கைகள் உள்ளதால் தொழில் நிமித்தம் உங்களது பயணங்கள் வெற்றியாகவும் நினைத்தபடியும் நடக்கும். தொழில் நிமித்தம் காண வேண்டியவரை நீங்கள் காணும் வாய்ப்பும் வந்து சேரும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட தர்க்கங்களும் மாறிவிடும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தொழில் நிமித்தம் உங்களுக்கு பயணங்கள் செய்வதன் மூலம் புதிய நபரை சந்திப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வரும்.
கடல் கடந்து புதிய செய்திகள் வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. அதற்கான சில செலவுகளும் வரும் வாய்ப்பும் உண்டு. கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கும் நல்ல பலன்கள் உண்டு. இன்று அனைத்தும் சாதகமாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி தனபரமான நேட்டங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். பயண அலைச்சல்களால் நீங்கள் எதிர்பார்க்கும் தனவரவு உண்டு. உங்களது ராசிநாதனுடன் மற்றும் 4 கிரக சேர்க்கைகள் உள்ளதால் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாகும். அலங்கார பொருள்கள், அழகு கலை பொருள்கள், உணவு சம்பந்தமான பொருள்கள், பால் சம்பந்தமான உற்பன்ன பொருள்கள், வாசனை திரவியங்கள், நீர் சம்பந்தமான பொருள்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான தனவரவு கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாகும். உங்களுக்கு இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும். புதிதாக போட்டிகள், பொறாமைகள் மறையும். தொழிலில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகிவிடுவார்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் மாலை 4:36 மேல் சஞ்சரிப்பதால் தொழிலில் உங்களுக்கு மீண்டும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சி உண்டாகும். பூமியில் விளையும் பொருள்களால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மாலைக்கு மேல் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் அதிகமாகும். பெண்களால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். வீட்டில் பெரியவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும். பெரியவர்களால் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட மனசங்கடங்கள் தீரும். தாயார் வழி தகப்பனாருடைய சொத்துக்கள் வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பூமி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கே அந்த பூமி கிடைக்கும் விதமாக பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். நல்ல நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். மருத்துவத்துறையில் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சி உண்டாகும். தொட்டது துலகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பணம் உங்களை வந்தடையும். வெளிநாட்டு தொடர்பால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வீட்டில் பெரியவர்களுக்காக இன்று அனைத்தும் செய்து அவர்களின் பாராட்டுதலை பெறுவீர்கள். என்று தன உதவியும் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் வழி எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். உங்களுக்கு அரசு வழி தொடர்பு வருவதற்கான செய்தியும் உண்டாகும். பந்தயம் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். உங்களை விட்டு எதிரிகள் விலகி செல்லும் விதமாக இன்றைய நாள் அமையும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அத்துடன் சந்திரனும் ராகுவும் சனியும் சுக்கிரனும் இணைந்துள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அனைத்து காரியங்களும் சற்று தடுமாற்றம் உள்ளதாகவே இருக்கும். மனது ஏனோ தடுமாற்றங்களால் சற்று சிக்கிவிடுவீர்கள். பணத்தொல்லைகளாலும் வீட்டில் புதிய புதிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று தடுமாற்றங்களும் மனக்கவலைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும். குழந்தைகளால் அல்லது வீட்டில் கணவன் மனைவியாலும் சில பிரச்சனைகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் தான் இவ்வளவு சிரமங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மன வருத்தங்கள், ஒரு சில கடன் தொல்லைகள், ஒரு சிலருக்கு கடன் இல்லாவிட்டாலும் வீட்டில் சில குழப்பங்கள், சிலருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது. அதற்காக தீர்வு கிடைப்பதற்கு எந்த கடவுளிடம் ஓடினால் என்ன பயன் என்று
எது நடக்கும், எது நடக்காது, என்ன செய்வது, ஏது செய்வது என்று தடுமாற்றங்களும் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு பணப்பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் அதிகமாகவே இருக்கும். அதனால் மனதும் பாதிக்கப்படும். இவை யாவும் மாலை 4:36 மேல் மாறிவிடும். உங்களது சந்திராஷ்டமம் மாலை 4:36 மேல் விலகி அடுத்த ராசிக்கு செல்வதால் உங்களது பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். உங்களுக்கு மன நிம்மதி மாலைக்கு மேல் ஏற்படும். மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக செய்திகளும் வந்து சேரும். குடும்ப உறவினர்களின் வருகையும் மாலைக்கு மேல் உண்டாகும். சுப பலன்களும் திருமண தடை அகலவும் இவையெல்லாம் சாதகமான பலனை அளிக்கும். காலை முதல் மாலை வரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாலைக்கு மேல் தீர்வுகள் காண்பீர்கள். அதன் பின் நீங்கள் சற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் கடல் கடந்த புதிய செய்திகளும் உங்களை தேடி வரும். வியாபாரிகளுக்கு தனவரவும் இரட்டிப்பாகும். நினைத்தது நடக்கும். அனைத்தும் சாதகமான பலனாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் அதிகமாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக மாலைக்கு மேல் உள்ளதால் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். இரவு நன்றாக உறக்கமும் வரும். நிம்மதியாக உறங்குவீர்கள் மனமகிழ்ச்சியுடன். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், ராகு, சனி, சுக்கிரன் 5 கிரக சேர்க்கைகள். உங்களுக்கு சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும். காலை முதல் மாலை வரை உங்களது அனைத்து காரியங்களும் சிறப்பாக இருக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. குடும்பத்தில் நீங்கள் முன்னின்று அனைத்தும் நடக்கக்கூடியதுமான சம்பவங்கள் நடக்கும். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். பேச்சுவார்த்தைகளால் சுப பலன்கள் உண்டு. நண்பர்களின் உதவியுடன் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். வியாபாரம் செய்யும் இடத்தில் வேலைக்காரர்களுடன், உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுடன் சிறிது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது சுமூகமான பலனை தரும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக தொடர்பில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் நடக்கும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நீங்கள் நினைத்தவாறு மனைவியின் சொத்து உங்களது கைக்கு வரும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். பிரிந்து போன மனைவி மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை அல்லது சொத்து சம்பந்தமாக சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உங்களது குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணங்களால் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இருக்கும். கடன் தொல்லைகள் ஏற இருந்தாலும் அதையெல்லாம் சுமூகமாக முடிப்பீர்கள். ஆனால் மதியத்திற்கு மேல் மாலை 4:36 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் என்பதால் சற்று தடுமாற்றங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. வாகன பழுதுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். தொழிலில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். வீண் விவாதங்கள், வீண் வார்த்தைகளை விரயம் செய்ய வேண்டாம். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம். காக்கி சட்டையுடன் முறைக்க வேண்டாம். அதனால் சில பிரச்சனைகள், கேஸ் வழக்குகள் வர வாய்ப்புள்ளதால் சற்று அமைதியாக நடந்து கொள்ளவும். குடும்பத்தில் சற்று நிம்மதி குறையும் விதமாக பேச்சுவார்த்தைகள் பிள்ளைகள் மூலமாக உண்டாகும். அதனால் சிறு மனப்பிரயாசைகள் வரும். தூக்கம் வராமல் இரவு தவிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் காலை முதல் மாலை வரை சிறப்பாக இருக்கும். அதன் பின் மாலைக்கு மேலே சற்று சிரமங்கள் ஏற்படும். 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அனைத்திலும் சற்று கவனமாக இருக்கவும். மாமன் மைத்துனன் முறைகளில் காலை வரை இருந்து வந்த பிரச்சனைகள் மாலைக்கு மேல் சற்று விபரீத முடிவாக இருப்பதால் அவர்கள் சரி என்று சொல்லிவிட்ட அனைத்து காரியங்களும் மாலைக்கு மேல் சற்று தடுமாற்றம் வருவதால் அனைத்து காரியத்திலும் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் கொள்வது நல்லதாக இருக்கும். இன்று நீங்கள் சற்றே மனநிம்மதி குறைவாக இருப்பதால் ஆலய தரிசனம் செய்வதும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக பிற காரியங்களில் ஈடுபடுவதும் உங்களுக்கு இன்று நிம்மதி தரும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் சூரியனுடனும் சந்திரனுடனும் சனியுடனும் ராகுவுடனும் இருக்கிறார். உங்களது ராசிநாதனுடன் 4 கிரக சேர்க்கைகள். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும்.
இன்று நீங்கள் எடுத்த முடிவு இன்று சிறப்பானதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் நடக்கவில்லையே என்று நினைத்த காரியங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் விதமாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் இன்று மாலை 4:36 மேல் சந்திரன் பிரவேசிப்பதால் இன்று சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். உறவினர் வருகையும் உண்டாகும். அதனால் சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். தேதியும் நிச்சயிக்கப்படும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். நீண்ட காலமாக ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கைவரும். பெண்களால் சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று அமையும். பெண்களுக்கு அவர்கள் நினைத்தபடி காரியங்கள் யாவும் சுபமாகும். வேலை வாய்ப்பு உள்ள பெண்களுக்கும் அரசு தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம் அவர்கள் பிடித்தவாறு அவர்களுக்கு பிடித்தபடி இன்று புதிய செய்திகள் வரும். தொழில் விஷயமாகவோ இடம் விஷயமாகவோ அல்லது பதவி மாற்றம் சம்பந்தமாகவோ தலைமை பொறுப்பு சம்பந்தமாகவோ அவர்களுக்கு சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இடம் மாற்றம் சம்பந்தமாக சுப பலன்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு ஓய்வு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு தனவரவு அதிகமாகும். இன்று பணபலமும் அதிகமாக இருக்கும். நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். மனைவிக்கும் குழந்தைகளுக்குமாக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தாயார் வழி நினைத்த காரியங்களும் நடக்கும். தந்தையால் ஏற்பட்ட மனஸ்தாபங்களும் நீங்கும். தந்தை வழி நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்று பயணங்களால் சிறப்பான பலன்கள் உண்டு. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். நண்பர்களால் இன்று ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உண்டு. நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உங்களது நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களும் வந்து சேரும். பண உதவி கிடைக்கும். கடன் தொல்லைகளால் உங்களது சிரமங்கள் மாறும். 2 நாட்களாக அனுபவித்து வந்த உங்களது மனத்துயரங்கள் நீங்கும். ஒரு சிலருக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகள் தீரும். ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமான முடிவுகள் உண்டாகும். வேலைவாய்ப்பு விஷயமாக வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். பெண்களால் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்களது காதலியோ அல்லது மனைவி இவர்கள் மூலமாக உங்களுக்கு இன்று தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு மனைவி வழி சொத்து வந்து சேரும். ஒரு சிலருக்கு தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பெண்களுக்கு தாய்மாமன் உறவு முறையில் அதிகமான லாபங்கள் இன்று கிடைக்கும். தாய்மாமன் வழியில் பெண்கள் எதிர்பார்த்த பலன்களும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீட்டில் பெண் பிள்ளைகளால் சுப பேச்சுவார்த்தைகளும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். நீண்ட தூர பயணத்தால் எதிர்பார்த்த தன உதவியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்று அனைத்தும் சாதகமான நாளாக இருக்கும். தொழிலில் இன்று அதிகமாக இரட்டிப்பு லாபங்கள் பெறுவீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். அவர்கள் எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கும். பதவி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பதவி உயர்வு இது போன்ற நல்ல செய்திகள் வருவதற்கான செய்தியும் கிடைக்கும். தாயார் வழி அனுகூலமான பலன்களும் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தனவரவு நிறைந்த நாளாகவும் வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் வரும் விதமாகவும் இன்று அனைத்தும் சுப பலனாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் உள்ளார். சகோதரர்களால் சிறிது மனக்குழப்பங்களும் இடம் சம்பந்தமாக பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழிலுக்காக அலைச்சலும் அதிகமாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக அலட்டும். இன்று மன அமைதி உங்களுக்கு இருக்கும். எனினும் மன தடுமாற்றங்களும் இருக்கும். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கைகள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். 7ஆம் இடத்தில் செவ்வாய். பூமியால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். என்றோ வாங்கின உங்களது நிலம் சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சிறிது கலகங்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் கவனமாக இருக்கவும். இந்த இடம் உங்களது இல்லை, இது எங்களது தான் என்று சில
போட்டி பொறாமைகளும் வந்து சேரும். உங்களது எதிரி தொல்லைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இடத்திற்கு நீங்கள் வாங்கின இடத்திற்கு நீங்கள் செல்லாமல் இருந்துவிட்டு எப்போதோ அதன் நினைப்பு வரும்போது நீங்கள் அந்த இடத்திற்கு சென்று பார்க்கும்போது அந்த இடம் வேறு ஒருவரது பேருக்கோ அல்லது அதற்கான பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புள்ளதால் கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக சிறிது பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமியில் விளையும் பொருள்களால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். ஒரு சிலருக்கு தாயார் வழி அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். இன்று மிகவும் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் நாளாக இருந்தாலும் தாயார் வழி சிறிது பிரச்சனைகளும் வர வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரன், ராகு, சனி இருப்பதால் சுக்கிரனும் இருப்பதால் உங்களுக்கு பணபலம் அதிகமாக இருக்கும். மனபலம் சற்று குறையும். மாலை 4:36 மேல் 4ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பிரவேசிப்பதால் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். பயணங்களால் நீங்கள் நினைத்தது நடக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களின் உதவியுடன் செய்ய வேண்டிய காரியத்தை முடிப்பீர்கள். சுப பலன்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நாட்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வீட்டில் பெண்களுடன் சற்று கலகங்கள் வர வாய்ப்பு உண்டு. எனினும் சற்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். மனதிற்கு நிம்மதி அளிக்க சற்றே கோவில் சென்று வழிபடுவதும் சிறப்பாக இருக்கும். இன்று மன அமைதி உங்களது கையில். வரவேண்டிய பணங்களும் வரும். தொழில் வாய்ப்பு நன்றாகவே உள்ளது. உங்களுக்கு தொழில் நிமித்தம் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் நிறைந்த பலன் இன்று உண்டு. இன்று மகிழ்ச்சி ஒரு சிலருக்கு சற்று பிரயாசைகளும் இரண்டும் கலந்து இருக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன், 3ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனுடன் சந்திரன், சூரியன், ராகு, சுக்கிரன் இருப்பதால் சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி பூசொத்து உங்களது கைக்கு வரும். பூர்வீக சொத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உங்களது தந்தையார் வழி கிடைக்க வேண்டிய பணம், பொருள் மற்றும் இடம் சம்பந்தமாக இவை உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். அதற்கு உங்களது குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் கலகங்களும் ஏற்பட்டு விலகும். தொழில் மூலம் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் வயல் மற்றும் விவசாயத்தை நம்பி வாழ்பவர்களுக்கெல்லாம் இந்த அனுகூலமான பலன்கள் உண்டு. கெட்டிடக் கலைஞர்களுக்கு அதிகமான தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். நினைத்த இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். ஆலய திருப்பணிக்காக உங்களை நீங்கள் ஒப்படைப்பீர்கள். மாந்திரிகம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தொழிலில் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இருக்கும். மருத்துவ தொழிலில் உங்களுக்கு இன்று சிறப்பான நாளாக அமையும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி கிடைக்கும். கடன் தொல்லைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நாட்பட்ட காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வீட்டில் பெண்களுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். இன்று எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு புதிய நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது உறவினர்கள் வெளிநாட்டில் இருப்பின் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். பிள்ளைகளுக்காக கல்விக்காக உங்களுக்கு பணம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வெளிநாட்டில் படிக்கும் குழந்தைகளுக்காகவோ வெளியூரில் படிக்கும் குழந்தைகளுக்காகவோ கல்வி சம்பந்தமாக படிக்கும் பிள்ளைகளுக்காக உங்களுக்கு அதிகமான செலவுகள் உங்களுக்கு வரும். அதற்கான கடனுதவியும் பெறுவீர்கள். வீடு கட்டும் தொழிலில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கூட்டு தொழிலில் புதிய முயற்சியை காண்பீர்கள். குடும்ப தொழிலில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக செய்திகள் வந்து சேரும்.
குடும்ப வழக்குகள் சாதகமான பலனை தரும். வீட்டில் பெரியவர்களால் நிம்மதி சற்று குறைந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். நாள்பட்ட காரியம் இனிதே நிறைவேறும். மனதில் நீண்ட நாளாக ஏற்பட்ட ஆசையும் உங்களுக்கு இன்று நிறைவேறும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பெண்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்துடன் இனிய பயணமும் மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு மன நிம்மதி இன்று கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே புதன் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசிநாதன் உள்ளார். அத்துடன் சூரியன், சந்திரன், ராகு, சுக்கிரனும் இணைந்து இருப்பதால் சற்று தடுமாற்றங்களும் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்புண்டு. தந்தையாரால் சற்று பிரச்சனைகள் ஏற்படும். தாயார் வழி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் வருவதற்கோ சொத்து வருவதற்கோ உங்கள் தந்தையார் உங்களுக்கு விரோதமாக இருப்பார். குடும்பத்தில் கலகங்கள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. சொத்து தர்க்கங்கள் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பணமோ நகையோ அல்லது பிற உதவிகளோ வருவதற்கு உங்கள் குடும்பக்காரர்களே உங்களுக்கு விபரீதமாக இருப்பதால் அனைத்திலும் சற்றே விட்டு கொடுப்பது நல்லது. எனினும் வரவேண்டிய சொத்தும் பணமும் உங்களுக்கு வந்தேதான் தீரும். குடும்ப வழி உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் இருந்தால் உங்களுக்கு அவை விரைவிலேயே கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. பிள்ளைகளுக்காக நீங்கள் இன்று அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பூமி சம்பந்தமாக எதிர்பார்த்த தொடர்புகளால் உங்களுக்கு பணவரவு அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் தர்மத்தை எதிர்பார்ப்பீர்கள். ஆலய திருப்பணிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். ஆன்மீக தேடுதலும் அதிகமாகும். கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று கால்நடைகளால் அதிகமான லாபங்களும் இரட்டிப்பு லாபங்களும் வந்து சேரும். கால்நடைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. தொழில் நிமித்தம் அலைச்சல்களும் சற்று பண விரயங்களும் உங்களுக்கு உண்டாகும். பூமி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அரசியலில் சற்று விவாதங்கள் உங்களது பதவி சம்பந்தமாகவோ பொறுப்புகள் சம்பந்தமாகவோ வர வாய்ப்புள்ளது. பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் அல்லது குடும்பத்திற்காகவும் இன்று அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். தேதியும் நிச்சயிக்கப்படும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் லாபம் அதிகமாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கும் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கட்டட கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலனும் கிடைக்கும். பாராட்டும் பரிசும் தனவரவும் அதிகமாகும். புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். கலைத்துறையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்களுக்குள் கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். எனினும் இன்று குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வதால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். திடீர் ஆதாயங்களும் உண்டாகும். கடன் தொல்லை சற்று அதிகமாக ஒரு சிலருக்கு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஒரு சிலருக்கு சுலபமாக இருக்கும். வரவேண்டிய பணமும் உங்களுக்கு வந்து சேரும். தனவரவும் மகிழ்ச்சியும் இன்று உங்களுக்கு உண்டாகும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசியிலேயே 5 கிரக சேர்க்கை. சூரியனுடன் சந்திரனும் ராகுவும் சனியும் சுக்கிரனும். உங்களது ராசியில் ஜென்ம சனியான உங்களது சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் மனதிற்கு சற்று பயங்களும் நிம்மதி குறைவும் உண்டாகும். அடிக்கடி உடல்நிலையில் சற்று உபாதைகளையும் எதிர்பார்க்கலாம். திடீர் என்று கவலைகள் உங்களை சூழும். தனவரவு சற்று ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் சற்று வருத்தத்தை தரும். உடல் உபாதைகள் தான் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும். உங்களது ராசியில் சனியின் அபகாரம் உள்ளதால் எதிர்பார்த்த பலன்கள் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் எந்த தொய்வும் இல்லை. வரவேண்டிய பணமும் உங்களுக்கு வரும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வர வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் வழி ஆதாயம் உண்டாகும்.
தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நிறைவேறும். இதுவரைக்கும் திருமணம் ஆகவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் உண்டாகும். இன்று மதியம் 4:36 மேல் சந்திரன் உங்களது ராசியிலிருந்து விலகி 2ஆம் இடத்திற்கு செல்வதால் உங்களுக்கு சற்று தடுமாற்றங்கள் இருந்தது மாறிவிடும். காலை முதல் மாலை வரை உங்களுக்கு சற்று தடுமாற்றங்களும் மனக்குறைகளும் இருக்கும். மாலைக்கு மேல் தனவரவு அதிகமாக இருக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ மூலமாக மருந்துகள், உற்பன்னங்கள், மருத்துவர்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபமும் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு இன்று வளர்ச்சி தனவரவு அதிகமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். முன்னேற்றம் அதிகமாகும். புதிய முயற்சிகள் யாவும் கைகூடும். கடன் தொல்லைகளால் மனது நிம்மதியில்லாமல் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இனி முதல் கடன் தீருவதற்கான வழியும் பிறக்கும். புதிய முயற்சிகளும் கைகூடும். திடீரென்று உங்களுக்கு எதிர்பாரா விதமாக சொத்துக்களும் வந்து சேரும். இதுவரை தரமாட்டேன், தரக்கூடாது என்று குடும்பத்திலிருந்து விலகி சென்றவர்களும் அதற்கான பிரச்சனை செய்தவர்களெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனை தருவதற்காக உங்களிடம் இணைந்து நடப்பார்கள். நீங்கள் சொல்வதுதான் சரி என்று சொல்வார்கள். உங்களது பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். ஆனால் உடல் நலனின் அக்கறை தேவை. உதர சம்பந்தமான பிரச்சனைகளும் மற்றும் சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளும் என்றும் உங்களுக்கு தீரா தலைவலியாக இருக்கும். ஒரு சிலருக்கு இரத்த சம்பந்தமான நோய் அதிகமாகவே இருக்கும். மனம் சற்று அதிகமாக மகிழ்ச்சி நிறைந்திருந்தாலும் உடல் சற்று பிரச்சனையை ஏற்படுத்தும் விதமாகவே இந்த சனிபலன் உங்களுக்கு இருக்கும். திடீர் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். திடீர் பணவரமும் உண்டாகும். இதுவரை உங்களை வெறுத்தவர்கள் அனைவரும் உங்களிடம் வந்து பணத்திற்காகவோ பிற உதவிக்காகவோ நிற்பார்கள். கணவன் மனைவியிடையே எப்போதும் கலகம் இருந்தது மாறி இனி முதல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அன்புடன் இருப்பார்கள். வியாபாரத்தில் அதிகமான தனவரவு உண்டாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கும் இன்று மேன்மையும் உண்டாகும். தனவரவும் அதிகமாக இருக்கும். இன்று மிகவும் சாதகமான நாளாகவும் குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்று நிம்மதியான நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.